கரூர் முன்னாள் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னைக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வெள்ளிவால் பரிசு கொடுத்து, இனிமேல் கரூர் மாவட்டமே தளபதி விஜய் அவர்களின் கோட்டை தான், தளபதி கரத்தை வலுப்படுத்த உயிரை கொடுத்து பாடுபடுவோம் அப்படிங்கிறாரு. அதாவது இதை கேட்டு உணர்ச்சி பொங்க அளவாயிருந்து ஆர்ப்பரிக்கிறாரு கீழே இருக்கிற கூட்டம். இவர் சேஃப்டியா பாதுகாப்பா மேல இருந்துக்குவாரு. நீ வேற யாருக்கு அரசு வேலை பரிந்துரை பண்றாரா எம்ஆர் விஜயபாஸ்கர்னு தெரியல. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கரூர்ல ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. அதில் அவர் பலதரப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாலும், தீய சக்தி திமுகனும் தீர்ந்து போன சக்தி அதிமுகனும் எப்பயும் போல அவர் வழக்கம் போல அவர் அதே பேசியிருக்காரு. அதில் ரெண்டு பேரும் வேற வேற இல்லை, தீய சக்தி வேற இல்லை, தீர்ந்து போன சக்தி வேற இல்லை, ரெண்டு பேருமே கூட்டு கலவாணின்னு பேசியிருக்காங்க. அதில் அந்த தீய சக்தி கூட சேர்ந்து ஜெயிச்ச சக்திகளை இன்னைக்கு இவருக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் கட்சி ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தீர்ந்து போன சக்தியிலேருந்து ஒருத்தங்களா கழட்டிக்கிட்டு வர்றாங்க. இங்கே தன்னை இணைச்சிக்கிறாங்க. தீர்ந்து போன சக்தியிலேருந்து வந்தவங்க இங்கே வந்தோன்னே சக்தி நிறமெல்லாம் மாறிடுறாங்கன்னு நினைக்கிறோம். அது இருக்கு. அதே பேச்சு குளத்தூரில் நான் அரை மணி நேரம் பேசுனதுக்கே கொத்து புரோட்டா போட்டாங்கிறாங்க. இது அவரோட தன்னம்பிக்கையை காட்டுதா, இப்படி அவரோட பேச்சு எதை காட்டுதுன்னு தெரியல. அதாவது பேச்சு தான் எல்லாத்துலேயும் வலிமையானவர்னு சொல்லி முதல்வர் அவர்கள் பேசுகிறாங்க. அந்த கரூர் முன்னாள் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னைக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வெள்ளிவால் பரிசு கொடுத்து, இனிமேல் கரூர் மாவட்டமே தளபதி விஜய் அவர்களின் கோட்டை தான், தளபதி கரத்தை வலுப்படுத்த உயிரை கொடுத்து பாடுபடுவோம் அப்படிங்கிறாரு. அதாவது இதை கேட்டு உணர்ச்சி பொங்க அளவாயிருந்து ஆர்ப்பரிக்கிறாரு கீழே இருக்கிற கூட்டம். இவர் சேஃப்டியா பாதுகாப்பா மேல இருந்துக்குவாரு. நீ வேற யாருக்கு அரசு வேலை பரிந்துரை பண்றாரா எம்ஆர் விஜயபாஸ்கர்னு தெரியல. நன்றி, வணக்கம்.